வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார அரசாங்கத்திற்கு மஹிந்த ராஜபக்ஷ ஒரு பிராண்ட் என சுட்டிக்காட்டிய நாமல் ராஜபக்ஷ. நாட்டின் திடீர் மின்வெட்டிற்கு காரணம் கடந்த கால அரசுகள்தான் என்று குற்றம் சுமத்திய மஹிந்த தலைமையிலான அரசு. அனுர அரசின் அதிரடி, மஹிந்த மீது பாய்கிறது சட்ட நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் தூதர்களாக கடந்த காலங்களில் அரசியல் நியமனங்கள் இடம்பெற்றன. முன்னாள் அரசியல்வாதிகள், இராணுவ தளபதிகள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் தூதர்களாக நியமிக்கப்பட்டனர். உதாரணமாக, லண்டனில் உள்ள இலங்கை தூதரகத்தில் தூதரக முன்னாள் அமைச்சர் ரோஹித போகக்கொல்லைக்கு நியமிக்கப்பட்டிருந்தார். அவரை உடனடியாக இலங்கை திரும்புமாறு உத்தரவிடப்பட்டது. அனுர அரசு இப்படியானவர்களை திருப்பி அழைத்துவிட்டு தகுதி வாய்ந்த நபர்களை நியமிக்கிறது. சிரேஷ்ட இலங்கை நிர்வாக சேவை அதிகாரியும் இலங்கை அபிவிருத்தி நிர்வாக நிறுவனத்தின் முன்னாள் சிரேஷ்ட ஆலோசகருமான நிமல் சேனாதீர இங்கிலாந்துக்கான இலங்கையின் அடுத்த உயர்ஸ்தானிகராக பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். ஸ்காட்லாந்தில் உள்ள ஸ்காட்லாந்து கிளைட் பல்கலைக்கழகத்தில் உயர் படிப்பை தொடர்வதற்காக 2023 விடுவிப்பு எடுத்த சேனாதீர 2024 ஜனவரியில் பொதுக் கொள்கையில் தனது முதுகலை பட்டத்தை படித்தார். வெளிநாட்டு சேவையில் இது அவருக்கு முதல் பதவிக்காலம் அல்ல. தென்னாப்பிரிக்காவின் பிரிட்டோவியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் காரியாலயத்தில் பணியமர்த்தப்படுவதற்கு முன்னர் அவர் வெளிவகார அமைச்சின் பணிப்பாளராக ஜூன் 2010 முதல் மார்ச் 2014 வரை பணியாற்றினார். சேனாதீர உத்தியோகபூர்வ கடமைகளை பொறுப்பேற்கும் வரை பிரதி உயர்ஸ்தானிகர் மனோரி மல்லிகாராட்சி பதில் உயர்ஸ்தானிகராக கடமையாற்றுவார். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தமது வீட்டுக்கு இழப்பீடாக பெற்றுக்கொண்ட பணத்தில் கிளிநொச்சியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கிராமம் ஒன்றையே அமைத்திருக்கலாம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை முன்னெடுக்கும் வகையில் கிளிநொச்சிக்கு இன்று சென்ற அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கிளிநொச்சி தொடருந்து நிலையத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட போது இதனை தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடாக அதிகபட்சமாக 5 லட்சம், 7 லட்சம், இறுதியாக 10 லட்சம் ரூபாவை வழங்கப்பட்டது. ஆனால் கடந்த கால அமைச்சர்கள் பல லட்சங்களை அவர்களது வீடுகளுக்காக இழப்பீடாக பெற்றுக் கொண்டுள்ளனர். உதாரணமாக, கெஹலிய ரம்புக்வெல பெற்ற இழப்பீட்டு தொகையை வைத்து இங்கு கிராமம் ஒன்றையே அமைத்திருக்கலாம் என்றார். அறகலைய போராட்டத்தின் போது தமது உடைமைகளும் எரிக்கப்பட்டதாக தெரிவித்து இழப்பீடாக முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல ரூபாய் 959 லட்சத்தை பெற்றுக்கொண்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டை பின்பற்றுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய தினம் பொலனறுவை மாவட்டத்தில் நடைபெற்ற நாமலுடன் கிராமத்துக்கு கிராமம் விசேட வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்ச்சியில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்து கூறும்போது, இந்த அரசாங்கம் மீது கொண்ட அதீத நம்பிக்கை காரணமாகவே மக்கள் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கினார்கள் என நான் நினைக்கின்றேன். பெரும்பாலானவர்கள் மாற்றத்தை எதிர்பார்த்தே இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்தனர். அது மட்டுமல்லாமல் நடைமுறைப்படுத்த முடியாத வாக்குறுதிகளை வழங்கிய அரசாங்கம் தற்போது வலிமையான அரசியல் நடவடிக்கையினை முன்னெடுப்பதற்கு முயற்சிப்பதாக தெரிகிறது. அத்தோடு ராஜபக்ஷர்கள் இன்றி நாட்டை ஆட்சி செய்ய முடியாது. ராஜபக்ஷ ஒருவர் இன்றி தேசிய மக்கள் சக்திக்கு அன்றாட அரச நிர்வாக பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை. இந்த விடயம் அரசாங்கத்தின் இயலாமையை குறிக்கின்றது. அரசாங்கமும் ஜனாதிபதி அனுரகுமார ஆகியோருக்கும் மஹிந்த ராஜபக்ஷ ஒரு பிராண்ட் ஆகும். மஹிந்த ராஜபக்ஷவின் பின்னணியிலேயே கிராமிய அரசியல் கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி பிரச்சாரம் செய்வதிலேயே அரசாங்கம் அரசியலை மேற்கொள்கின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவின் சாதனையை எவராலும் முறியடிக்க முடியாது. விஜயராம வீட்டின் பெருமதியை மதிப்பீடு செய்தவர்களே அறகலைய போராட்டத்தில் வீடுகள் சேதமடைந்த வீடுகளையும் மதிப்பீடு செய்திருக்கின்றார்கள். வீடுகளை எரித்தமை குறித்து பேசும் தரப்பினர் வீடுகளை யார் எரித்தார்கள் என்பது பற்றி பேசுவதில்லை என நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். திடீரென நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்வெட்டுக்கு காரணம் கடந்த கால அரசுகள்தான் என்று கூறியுள்ளது மஹிந்த தலைமையிலான அரசு. வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மின்சார அமைப்பின் சமநிலையை பேணுவதற்கு கடந்த காலங்களில் எந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் முன்னைய அரசாங்கத்தின் திட்டமிடல் இல்லாமையும் தொலைநோக்கு பார்வையற்ற வேலை திட்டமும் மின்வெட்டுக்கு காரணமாகும். கடந்த கால அரசாங்கங்கள் தேசிய மின்சார அமைப்பின் ஸ்திரத்தன்மையை பராமரிப்பதில் உரிய கவனம் செலுத்தவில்லை.
தொழில்நுட்பத்தை பற்றிய புரிதல் இல்லாத தவறான வழிகாட்டுதலும் இந்த நிலைமைக்கு காரணம் என தெரிவித்தார். இந்த நிலைமைக்கான காரணங்கள் முழுமையாக ஆராயப்பட்டு அதுபோன்ற நிலைமை மீண்டும் ஏற்படாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று வலுசக்தி அமைச்சர் கூறினார். யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் 20 போதை மாத்திரைகளுடன் நபர் ஒருவரை காவல்துறையினர் இன்று கைது செய்துள்ளனர். இந்த சந்தேக நபர் நீண்ட காலமாக போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்தவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சர் நலிந்த ஜெயதிச அரசு மாளிகையிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வெளியேறும் என்பதையே நாட்டு மக்கள் விரும்புகின்றனர். எனவே சட்ட நடவடிக்கைக்கு செல்வதற்கு முன்னர் அவர் வெளியேறியதால் நல்லது என எச்சரித்துள்ளார். அவர் மேலும் கூறும்போது முன்னாள் ஜனாதிபதிகள் 3 அரச வதிவிடங்களை கையளித்து விட்டனர். அத்தோடு இன்னும் 3 கையளிக்க வேண்டியுள்ளது. அவற்றை கையளிக்குமாறு அறிவித்து விட்டோம். மனசாட்சியின் பிரகாரம் கௌரவமாக வெளியேறுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் முடிந்தால் வெளியேற்றுங்கள் என மஹிந்த ராஜபக்ஷ சண்டித்தனம் காட்டிக் கொண்டிருக்கின்றார். சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னர் பொது நிர்வாக அமைச்சிடம் அரசு வீட்டை கையளித்துவிட்டு வெளியேறினால் நல்லது. வெளியேறாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். மஹிந்த ராஜபக்ஷ வெளியேற வேண்டும் என்பதையே நாட்டு மக்களும் விரும்புகின்றனர். கடிதம்தான் வேண்டுமெனில் அதுவும் அனுப்பி வைக்கப்படும் என எச்சரித்துள்ளார். கிளிநொச்சி இரணைதீவுக்கு அண்மித்த கடற்பகுதியில் 2 படகுகளுடன் 14 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றில் கைது செய்யப்பட்ட 14 இந்திய மீனவர்களையும் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துமீறிய மீன்பிடியில் ஈடுபட்ட 2 இந்திய இழுவை படகுகளையும் அதிலிருந்து 14 இந்திய மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்திருந்தனர். குறித்த 14 பேருக்கும் எதிராக வழக்கு பதிவு செய்து இன்று இரவு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் வாழ்வதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்கு பாதுகாப்பு, கல்வி, தூய்மை மற்றும் சமூக நீதி ஆகியவை இன்றியமையாத கூறுகளாகும் என பிரதமர் ஹரினி அமரசூரிய தெரிவித்தார். தூய்மையான இலங்கை திட்டம் என்பது நாகரிகமான வாழ்க்கை வாழ்வதற்கான தடைகளை அகற்றுவதை நோக்கமாக கொண்ட ஒரு முன்முயற்சி என்றும் அவர் கூறினார். கொழும்பு மட்டக்குழி கடற்கரை பூங்காவில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தூய்மையான இலங்கை திட்டத்தின் கவர்ச்சிகரமான சுற்றுலா தலமான அழகிய கடற்கரையின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். இந்த முன்முயற்சியின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் 1740 கிலோமீட்டர் கடற்கரையை சுத்தம் செய்யும் இலக்குடன் மேற்கு மற்றும் தென் மாகாணங்களில் 124 இடங்களில் ஒரே நேரத்தில் கடற்கரையை சுத்தம் செய்யும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இன்று தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தின் கீழ் தீவின் பல கிலோமீட்டர்களில் துப்புரவு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். இருப்பினும் இந்த முன்முயற்சி உடல் தூய்மை பற்றியது அல்ல. இது ஒரு அழகான அர்த்தத்தை கொண்டுள்ளது. நாகரிகமான வாழ்க்கை முறைக்கு தடைகளை நீக்குவது நமது சுற்றுப்புறத்தில் மட்டுமல்ல, நமது மனநிலையிலும் கூட டாக்டர் ஹரினி அமரசூரிய கூறினார். இலங்கை மக்கள் ஒரு பெரிய சமூக மாற்றத்தை, அரசியல் மற்றும் சமூக மாற்றத்தை விரும்புவதாக அவர் வலியுறுத்தினார். இன்றைய தினம் சாவகச்சேரி போலீசாரால் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் தனியார் பேருந்து ஒன்றில் கசிப்பினை எடுத்து வந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக தெரிய வருவதாவது, காரைநகர் பகுதியை சேர்ந்த சந்தேக நபர் முல்லைத்தீவு பகுதியிலிருந்து 25 லிட்டர் கசிப்பை எடுத்து வந்துள்ளார். இதன்போது சாவகச்சேரி போலீஸ் நிலைய போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத செயல் தடுப்பு போலீசாரால் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்திற்கு முன்னால் பேருந்தினில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.